கேம் சேஞ்சர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி, குடும்ப சிறப்பு ஆலோசகர். சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை தான் இந்த உலகத்துல ஒரு பிறப்பெடுக்கிறோம். என்ன கர்மாவை சுமந்துட்டு வந்தோம்னா நமக்கு தெரியாம தான் நம்ம வந்துட்டு இருப்போம் இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட நம்மளுடைய கர்மாவினுடைய நிலை என்ன, ஏன் இதனால இவ்வளவு கர்மாயப்படுறோம், நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் நம்ம சொல்லியே தருவோம். என்ன பாவம் பண்ணணும் தெரியல, எவ்வளவு புண்ணியம் பண்ணணும் தெரியல, ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நமக்கான ஹாப்பியான மொமெண்ட் கிடைக்கும் போது என்ன சொல்லுவோம், பெரிய பாக்கியவான் அப்படின்னு. அதே ஆள் தான் எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தோடனே நான் என்ன பாவம் பண்ணது, இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன், எப்படா என் கஷ்டம் தீரும் அப்படின்ற அளவுக்கு புலம்புவோமா இல்லையா? நிச்சயமா. சோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்ம வினையை நம்ம கழிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கும். அதை எப்படி இஷ்டப்பட்டு நம்மளோட வாழ்க்கைக்காக கொண்டு போறோமா, கஷ்டப்பட்டு வாழ்க்கையை கொண்டு போறோமா? சரி, கஷ்டப்பட்டு கொண்டு போற மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கையை இஷ்டப்பட்டு மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? வாங்க அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ காலச்சக்கரத்துக்கு ரெண்டாவது சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி. ரிஷப ராசியில நீங்க பிறந்திருந்தா எப்படி இருப்பீங்க? பாக்குறதுக்கே பயங்கரமான ஆளுங்க. அதாவது ஒருத்தவங்க வேகமா இருக்காங்க, துடிப்பா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வசீகரம் இருக்கு பாத்தீங்களா, வேற அழகிடா மச்சா அப்படின்னு சொல்றது மாதிரி உங்களுடைய அழகு சார்ந்த விஷயம் வேற லெவல். அதாவது கண்ணு கதை பேசுங்க, அப்படி ஈர்க்கப்படக்கூடிய நிலைன்றது இருக்கும். பொதுவா சுக்கிரன் ஆதிக்கத்துல பிறந்த நீங்க எப்படி இருப்பீங்க? வசீகரமா இருப்பீங்க, பல பேரை ஈர்க்கக்கூடிய நிலை. நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண வேணாம், கண்ணாலேயே பார்த்தாலே போதும், எல்லாமே கவர் ஆகக்கூடிய நிலை தான். அப்ப நீங்க கண்ணால பார்த்தாலே அப்படின்னா கண்ணு தானுங்க முதல்ல ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம், கிரகிக்கக்கூடியது. அப்ப பிரபஞ்சத்துல நீங்க எல்லாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும், அப்படிதானே? நிச்சயமா. அதாவது சந்திரன் இங்கதான் உச்சமே அடைகிறார் இல்லையா? 4ஆம் பாவகம் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட கடக வீட்டினுடைய அதிபதியே சந்திரன் தான். அவர் உங்க ராசியில உச்சமடை. அப்ப எப்படி இருப்பீங்க? உங்களோட வார்த்தைகள் என்ன மாதிரி இருக்கும்? ஒவ்வொன்றுமே இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்ற அளவுக்கு அன்பாவும் உயிர்ப்பாவும் கொஞ்சம் கூட ஒரு காயப்படுத்தாத ஒரு மனநிலையிலும் இருக்கக்கூடிய நீங்க தான் வேற லெவலா இருக்க போறீங்க அப்படின்றதான். சோ உங்களுடைய கர்மா எதை சார்ந்தான கர்மாக்காவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, உங்களுடைய 6ஆம் இடமே என்னவா வருது அப்படின்னா, எது சந்தோஷமா அதுவே பிரச்சனை. ஆமாவா இல்லையா? எல்லாரோட லைஃப்லயுமே உண்டு. ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு பொம்மை பிடிக்கும், அந்த பொம்மையை நான் பார்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த பொம்மைக்கே அந்த கெதி. குழந்தைக்கு யோசிச்சு பாருங்க, பார்த்து வச்சுக்கிறோம், லாஸ்ட்ல யாராவது எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், பிடிக்கிட்ட உட்காந்து மல்லுக்கட்டு ஐயோ ஃபீல் பண்ணுவோம். ஆனா இதே ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க ரொம்ப ஈர்ப்பா ரொம்ப பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை கேர் பண்ணிக்கலனாலும் கஷ்டம் அதுதான். ஆனா எல்லாமே அவங்களுக்காக டெடிகேட்டடா இருக்காங்க. அந்த குழந்தைகிட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கான ஒரு முன்னுரிமை கிடைக்கல அப்படின்னா அது இவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கும். சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல நம்ம காயப்படுறோமா? அப்போ உங்களுக்கு உங்களுடைய எதிரி யாரு அப்படின்னா நீங்க சுக்கிரன். உங்களுடைய 6ஆம் இடமும் சுக்கிரனாவே இருக்க போகுது. சோ சொந்த செலவுல சூழ்நிலைன்னு சொல்ற மாதிரியான அமைப்பு டெஃபினட்டா உண்டு. சொந்த செலவுல சூழ்நிலைன்னா புரிஞ்சுக்கோங்களேன், நம்ம நல்லதே நினைப்போம், நம்ம நல்லது நினைச்சு பேசுவோம் பழகும், நமக்கு வினையா மாறக்கூடிய நிலைதான் எடுத்துக்கோங்க. எப்பவுமே நல்லது நினைக்கிறோன்றப்ப ஒரு மனசை இதை வச்சுக்க தெரியாது. ஏன்னா சந்திரன் உச்சம்ன்றப்ப ரொம்ப இலகுன மனசு அப்படின்னு இருக்கு. இதுல உள்ளுக்குள்ள நிறைய நட்சத்திரங்களா, ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்லும். நம்ம மேலோட்டமா கர்ம பதிவு மட்டும் பாக்குறோம். என்னோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய கர்ம பதிவுலாம் கரெக்டா சொல்லுவோம். சரிங்களா? சோ இப்ப ஒரு ராசிக்கு அப்படின்றப்போ இவங்களுக்கு மேக்சிமம் என்ன மாதிரியான இஷ்யூஸ் நிறைய வரும் பாத்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், போராட்டம் இல்லாம இருக்காது. படிக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா படிக்கிற காலத்துல கரெக்டா ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கட்டுறதுன்றது பெரிய விஷயமா இருக்கும். அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸா இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு அப்பானால பெருசா பலன் இருக்காது. அப்பா ரொம்ப பிடிக்கும், ஆனா அப்பானால அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்ய முடியாம போறதுக்கான சூழ்நிலைகள் கூட அமையும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே ரொம்ப கிடைக்கிறதெல்லாம் லேட்டா கிடைக்கும்போது நமக்கு என்ன ஆகும், ஆசா பிளாசைன்றது போன சாமி என்னத்த அப்படின்னு தோணுமா இல்லையா? அந்த மாதிரிதான் வச்சுக்கலாம். சோ இவங்களோட என்னன்னா, இவங்களுடைய எண்ணங்கள் பயங்கர பவர்ஃபுல்லுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான திங்க் பண்ணுங்க. எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் சுத்தமா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா பெட்டரா இருக்கும். என்ன காரணம் சொல்றேன் அப்படின்னா, சந்திரனே உங்க ராசிதான் உச்சம் அடைகிறார். அப்ப நீங்க எவ்வளவு கிரகிக்கக்கூடிய நிலை இருக்கும், எவ்வளவு பிரபஞ்ச பேராற்றல் கூட நீங்க கனெக்டட் ஆகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் அப்படின்றத முடிச்சா காட்டுவோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஆள் தான் நீங்க. சோ எண்ணம் போல் வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களும் நீங்களாதான் இருக்க போறீங்க. உங்களுடைய கர்மா வினை அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கர்மாதாங்க. குடும்ப வாழ்க்கைன்னு ஒண்ணு அமைதிக்கு நாங்க படுற பாடு இருக்கு. நீங்க என்ன சுக்குரன்றீங்க, அழகுன்றீங்க, வசீகரம்ன்றீங்க, போற வரவெல்லாம் பாப்பாங்கன்றீங்க, இத்தனைக்கும் பேசினே இருக்கான்ற அளவுக்கு இருக்கீங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. வாழ்க்கையை போதும் அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்ற அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்க. உண்மை என்னன்னா அப்படின்னா, எது இனிக்குதோ அதுவே கசக்குதுன்னு சொல்றது மாதிரி இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்துல பிறந்த நீங்க அந்த சுக்கரனை தேடிதான் வாழ்க்கை ஃபுல்லா ஓடி ஆகணுங்க. வேற வழியே இல்லை. ஒண்ணு வாழ்க்கை துணை அல்லது பணம்,
இது சார்ந்து இவங்களுடைய தொழில் இதுல எல்லாம் பஞ்சாயத்து வந்துட்டே தான் இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்களேன். என் குழந்தைய பத்தின கவலை தானே எனக்கு இருந்துட்டே இருக்குங்க. முன்னே எங்க அப்பாவை பத்தி அந்த நாள் பேசாம என்னோட வாழ்க்கை போகாது. அட்லீஸ்ட் என்னோட குழந்தைய பத்தி பேசாம எனக்கு அந்த நாள் வாழ்க்கை போவே போகுது. ஒவ்வொரு நாளையும் துவக்கமும் சரி முடிவும் சரி அன்னைக்கு அந்த குழந்தைகளை பத்தி ஏதாவது ஒண்ணு நினைச்சுதான் என்னோட வாழ்க்கையை ஓடுறது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஆமா, அதை எத்தனை பேருக்கு இருக்குன்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல போகணும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே வசீகர தோற்றம்னு சொல்றோம்ல, அளவுக்கு சார்ந்த விஷயங்கள் தொழிலா கூட எடுத்துக்கலாமே. அப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டா இந்த பஞ்சாயத்துன்னு ஒரு இருக்குல்ல, கடன் வாங்கினா கடன் கட்ட முடியல, கடன் கொடுக்க முடியல, அல்லது கடன் நான் கொடுக்குறேன் வாங்கும் போது நல்லவங்களா தாங்க வாங்கினாங்க, ஆனா திருப்பி வந்து கஷ்டமா இருக்கு, எதுவும் போய் பேச முடியல, உறவு முக்கியமா ஃப்ரெண்டு முக்கியமா அப்படின்லாம் யோசிக்கும் போது பஞ்சாயத்து வந்துடும். குழந்தைக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்றது, ஆனா அந்த குழந்தை புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா ஒவ்வொன்றும் அவங்களுக்காக தான் பார்த்து செய்யறேன். எங்க அப்பாவும் என்ன புரிஞ்சுக்கல, என் குழந்தையும் புரிஞ்சுக்கல, என்னடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு வெறுத்து போகுதுங்க. ஒரு நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இது என்னன்னா பாத்தீங்கன்னா, இவங்க தாங்க பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாவே இருப்பாங்க. ஒரு ஒரு புதிய பொருள் வருது அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் போட்டு அதோட அம்பாசிடர் ஆவாங்க அப்படின்னா ரிஷபம் தான். அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. ஸோ அவ்வளோ வந்து வசீகர தோற்றமா இருக்கட்டும், ஒரு விஷயம் ஆடம்பர பொருளா இருக்கட்டும், இன்னைக்கு எந்த காரு என்ன பிராண்டு எப்போ லான்ச் ஆகுது, எப்போ புது படம் ரிலீஸ் ஆகுது, எந்த கடையில எந்த ஃபுட்டு வந்து சூப்பரா இருக்கும், உணவு முறை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் வெரைட்டி ஃபுட்ல என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்கு, எவ்வளவும் பார்த்து சாப்பிடுறவங்க எல்லாமே பார்த்து செஞ்சுக்கிற ஆளு தாங்க. ஆனா எங்களுக்கும் கர்மா எங்களை விடுதா உடலையங்க, நாங்களும் பட்டுதாங்க இருக்கோம். அழகா இருக்கும், அறிவா இருக்கும், வாழ்க்கை துணை ரொம்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல புதுசா லக்ஸரியா அப்டேட்டா இருக்கிற லைஃபை என்ஜாய் பண்ணி வாழணும்னு நினைக்கிற எங்களையும் விட மாட்டேங்குது. ஏன்னா காலம்தான், அது கர்மாவுக்கு சம்மந்தம் வந்திருக்கோம்ல, அப்ப எப்படி விடாது இல்லையா? சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஒண்ணு வாழ்க்கை துணை அமையிறது. போராட்டமான திருமண வாழ்க்கை இல்லாத ரிஷபம் கிடையவே கிடையாதுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துல காதல், அதாவது திருமணத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஏதோ வகையில ஒரு காதல் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. மனசார இல்லைங்க, நான் ஒரு ஆசைப்பட்டான வெளியில சொல்லிக்க கூட இல்லை, எனக்கு சொல்ல மறந்த காதல் கதையெல்லாம் உள்ள உண்டு, மறக்கவே முடியாது இன்ன வரைக்கும் அந்த இன்சிடென்ட் அப்படின்ற அளவுக்கான நிலையும் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருளாதாரம், என் வாழ்க்கையில எங்க குடும்பமே இல்லைங்க, அதாவது எங்க குடும்பத்துல யாருமே வந்து இவ்வளவு ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்வாங்கன்னு தெரியும். ஆனா நான் வந்து எங்களோட முதல் தலைமுறை நான் பெரிய லைஃப் வாழ்றேன், ஒரு பெரிய பணக்காரன் நான் அச்சீவ்மெண்ட், என்னோட ஆசை அபிலாசை அதான் பினான்சியலி இண்டிபெண்டுங்க. ஒப்பரா சொல்ல ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது மத்த எந்த விஷயம் இருந்தாலும் சரி பினான்சியலி இண்டிபெண்டன்றதுக்காக ரொம்ப போராடுவாங்க. அவ்வளவு உங்களுக்கு அவங்க கையில அந்த பணத்தை பார்த்து சுய சம்பாத்தியன்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அபரீத வளர்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும் பாத்தீங்களா, அதை யாராலும் கொடுக்கவே முடியாது. அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. அதுவும் நான் பிள்ளைங்கெல்லாம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், அப்பா வந்து நீ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடு, உனக்கு இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட ஏர்னிங்ஸ்ல இவங்களே வாங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குல்ல, அது மாதிரி கிட்டத்தட்ட என்னோட சுய சம்பாத்தியத்துல வாங்கினதுன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு சில பொருள்கள் வாங்குறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஹாப்பி கொடுக்கும். ஆனா மேக்சிமம் வந்து அடுத்தவங்க கிட்ட போய் கை நீட்டி ஒரு பொருள் வாங்குறதுக்கு அவ்வளவு கூச்சப்படக்கூடிய ஆளையாருன்னா ரிஷபராசிக்காரங்க. சோ இவங்களுக்கெல்லாம் என்னங்க பண்றது, கை ஏந்தணுமா, எவ்வளவு செய்யணும், அதை விட ட்ரிபிளா நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இவங்களோட மைனஸ்ல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க, இவங்களோட லைஃப்ல இந்த சந்திரனால இறக்க குணம், இவங்களை பார்த்தோன்னே தோன்றது, ஹெல்பிங் மைண்டடா நிறைய பேர் சப்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இவங்க போய் ஒரு வார்த்தை பேசினாலும் நோனே சொல்ல முடியாது, எல்லாமே எடுத்து கிஃப்டடா ஒண்ணுல ஒரு ஃப்ரெண்டு டே எனக்கு தேவைப்படுதுடா அப்படின்னா 10 பேர் சேர்ந்து நம்ம சூரிய போட்டு படம் பார்த்திருப்போம், அவங்க ஒரு ஃபிளைட் எதுக்கு ரெடி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊரே வந்து ஹெல்ப் பண்ணிச்சு பாத்தீங்களா, பணம் நான் அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன், என் அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன், இவ்வளவு பண்ணிருக்கேன் அவ்வளவு பண்ணிருக்கேன்னு சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா கிடைக்காம இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆளாதான் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் எல்லாம் கிடைக்கும். ஆனா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணவங்கள மறக்க கூடாது, ஏற்றி விட்ட ஏனிய என்னைக்கும் மறக்க கூடாதுன்றத இவங்க எப்பவுமே ஒரு முன்குறிக்கோளா வச்சுக்கணும். ஏன்னா இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு வாழ்க்கையில படிக்கட்டுகளும் அனுபவிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. அந்த வரக்கூடிய நிலையில இவங்க அந்த நம்பிக்கை துரோகமோ அல்லது நன்றி மறவாமையோ இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா நல்லது. அப்படி இல்லாதவங்க வந்து நிறைய கஷ்டப்படுறத நான் பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன். சோ இவங்களுடைய 12ஆம் இடம் எடுத்துட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து நண்பர்களால கெட்டுறது, தேவையில்லாத நட்புகள் வழியா ஒரு அவமானங்களை சந்திக்கிறது, யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்து போவாங்க பாத்தீங்களா. சில பேர் வந்து பார்க்கணும், எனக்கு தொழிலுக்காக நான் வந்து ஒரு இடத்துல பணம் கொடுத்தேன், அது எனக்கு கரெக்டா சொல்லி எனக்கு கரெக்டா அது மாதிரி வரல, நான் தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல போனான்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டார்ட் அப் பண்ணோம். ஆனா அது திருப்பி போய் இடையில பிரச்சனை வந்துருச்சு, பிரிவு வந்துருச்சு. கண்டிப்பா இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பெருசா செட் ஆகாது. கிரியேட்டிவ் நாலேஜ், அழகு எல்லாமே செம்மையா இருக்குங்க.
ஃபேஷன் டிசைனரா இருப்பாங்க, இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்வை வச்சு நடத்துவாங்க, ஒரு பக்கம் காஸ்மெட்டிக் வைப்பாங்க, இவங்க தான் ஆக்டிங்ல இருப்பாங்க. நிறைய மீடியா ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க தான். இப்ப எல்லா இடத்துலயும் யாரை நம்புறாங்களோ அவங்களாலேயே ஒரு முதுகுல குத்து வாங்கக்கூடிய ஆள் இவங்களா தான். அன்பு பாசத்துக்காக அடிப்பாங்க, ஆனா அவங்க எல்லாருமே எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பொறுத்தது. பிள்ளைகளை விட்டு பாசத்துக்காக இயங்குறது, அப்பா விட்டு பாசத்துக்காக இயங்குறது, சுய கௌரவ மரியாதைக்காக இயங்குறது, இதெல்லாம் எங்களுடைய கர்மா. ஒண்ணுமே பண்ண முடியும். அனுபவிச்சுதான் கடக்கணும்ன்றது விதி இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப குழந்தைகளை பத்தின ஒரு கர்மான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அனுபவிப்பாங்க. ரொம்ப என் குழந்தை வந்து எப்படியாவது பெரிய ஆளாயிடணும், அதுக்காக நான் கஷ்டப்படுறேன். அந்த குழந்தைங்களே வந்து மேக்சிமம் இதுல வந்து நீங்க ரிஷபத்திலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கர்மா வந்து பெரிய அச்சீவருக்காக நிறைய தியாகம் பண்ணுவாங்க. வயதுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டின்னு வாங்கல்ல, இதெல்லாம் அவங்களுக்கு இருந்தே தெரியும். அவன் பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து ஜாலியா கேம் விளையாடுறாங்க, நான் மட்டும் உட்காந்து படிக்கிறேன், நான் மட்டும் உட்காந்து வேலைக்கு போறேன், எனக்கு இது தேவையா அப்படின்ற அளவுக்கு ஒரு பக்குவம் அப்படின்னு வாங்கல்ல, வயதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. மிகவும் பொறுப்பான பிள்ளைகளா இருப்பாங்க. அந்த பொறுப்புனாலேயே நிறைய விஷயத்த வந்து சாக்ரிஃபை பண்ணிக்கிறது, தன்னைத்தானே சாக்ரிஃபை பண்ணிக்கிறது. எனக்கு தெரியுதுங்க, எல்லாத்தையும் இழக்கிறோம்னு தெரியுது, ஆனாலும் தெரிஞ்சே இழக்கிறேன். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க வீட்டுல, எத்தனை பேருக்கு அப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ரிஷபத்துல நீங்க ஒருத்தவங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்க. உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம். மத்தவங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு நீங்க பெரிய ஒரு வழிகாட்டியாவும் வழிகோலாவும் இருந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா மட்டும் கமெண்ட்ல போடுங்க. நிச்சயமா. ஏன்னா தியாகிங்க, அவ்வளவு செஞ்சிருக்கீங்க. கர்மா அனுபவிக்கணுங்க, ஒண்ணுமே கடமை முடியாது. வாழ்க்கையை வந்து போற போக்குல என்ஜாய் பண்ணிட்டு வாழணும்ன்றதான் உங்களுடைய நிலை. நீங்க என்ன பண்ணலாம்? நம்ம கர்மாக்கெல்லாம் இருக்குப்பா, அனுபவிக்கிறோம், கஷ்டப்படுறோம், சந்தோஷமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. எப்பவுமே வந்து நெகட்டிவான பேசுவாங்க பாத்தீங்களா உங்களை சுத்தி, உன்னால முடியாது, நீங்களாம் எதுக்காக போற, எதுக்குமே லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்ற ஆட்களோட நட்பை மொத்தம் தொடராதீங்க. உங்களுக்கான ஒரு உங்களை நீங்க சந்தோஷப்படுத்துங்க. நீங்க அசிங்கமா இருக்கீங்கன்னு சொல்றாங்களா, சொல்லிட்டே இருக்கட்டும், அதை காதுல உள்வாங்காதீங்க. நீங்க உண்மையிலேயே அழகு. கண்ணாடி முன்னாடி போய் நீங்க டெய்லி அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. நல்ல பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களை நீங்க கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களை பாசிட்டிவ் எனர்ஜியா வச்சுக்க போகுது. கர்மாவை அனுபவிச்சுதாங்க கடக்க போறோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதை இஷ்டப்பட்டு கொண்டு போறோம்ன்றப்ப கஷ்டத்தோட கொண்டு போகலாம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்ப அதை எப்படி கொண்டு போறீங்க அப்படின்னா பாசிட்டிவா கொண்டு போங்க. கடவுள் வழிபாடை கூட்டிக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு எனர்ஜைஸா அவங்க வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு உற்சாகத்தோடையும் ஒரு சந்தோஷத்தோட இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, உங்களோட வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைகளா தாங்கவே முடியலைங்க, பயங்கரமான ஒரு துயரத்துல இருக்கேன், என்னால மீண்டே வர முடியல அப்படின்னா கண்ணை மூடிட்டு, காசு இருக்கு இல்ல இல்ல எனக்கு டைம் இல்லை, எதுவுமே இல்லை, காரணம் எல்லாம் சொல்லாதீங்க. ஒரே ஒரு தூரமா ஒரு ட்ரிப்பு முடிஞ்சா உங்களால புண்ணிய ஸ்தலம் போக முடியும், ஆன்மீக ஸ்தலம் போக முடியும்னா ஆன்மீக ஸ்தலத்துக்கு எங்கேயாவது கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய எடுத்துட்டீங்கன்னா திருச்செந்தூரா இருக்கட்டும், ராமேஸ்வரமா இருக்கட்டும், இந்த மாதிரி கடல் சார்ந்த பகுதிகளுக்கு போயிட்டு வாங்க. இல்ல நம்ம சென்னையில தான் இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு பெசன் நகர் போங்க. பெசன் நகர்ல போய் நல்லா குளிச்சுட்டு போய் தாயார் இருக்காங்கல்ல, லட்சுமி கோயில் இருக்கு இல்லைங்களா பெசன் நகர்ல, அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்களேன். கண்டிப்பா ஒரு சேஞ்ச் கிடைக்கும். டெஃபினட்டா உங்களோட லைஃப்ல ஒரு கர்மாவை கழிக்கிற அப்படின்றப்ப அந்த கர்மவினை அனுபவிக்கிறது இஷ்டப்பட்டு பரவாயில்ல, நீங்க எவ்வளவுதான் அடிச்சிட போறேன், என்னதான் பண்ணிட போறேன், பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியம் வரும். சரி, ஒரு நீங்க இந்த சொல்லுவாங்க இல்லையா, என்னடா நான் வந்து சாக போறேன்னு ஒருத்தனை நான் கூட்டு போவேன், எவன் சரிமனே பார்த்துட்டு இல்லை, ஏன்னா எனக்கு இந்த இப்போ நிறைய மீன்ஸ் பார்த்துட்டு இருப்போம் இடையில. இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு யமதர்மன் வந்திருக்காரு, ஒரு லேடி வந்து ஹோம் மேக்கரா இருக்காங்க, அவங்க கலந்து போலாம், உனக்கு டைம் வந்துருச்சு, நீங்க உனக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு. நீங்க இன்னும் குழந்தைங்க வந்துருவாங்க, குழந்தைங்களுக்காக சமைக்கணும், அடுத்து வீட்டு வேலை இருக்கு, வீட்டு வேலை பார்க்கணும், அடுத்து நாளைக்கான காய்களை எடுத்து வைக்கணும், இன்னும் எனக்கே என்னையுமே வெயிட் பண்ண வைக்கிறியான்ற மாதிரிதான். அப்ப சந்தோஷமா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னா நமக்கு எதிராளி எவனாவது நம்ம கஷ்டப்படுறோம் பார்த்து சிரிச்சிட முடியுமா? முடியாது இல்ல. நீ கவலைப்படுறன்றதே நீங்க வெளியில காட்டாதீங்க, நீங்க கஷ்டப்படுறீங்கன்றதே வெளியில காட்டாதீங்க. உங்களோட கர்மா அதுதாங்க, கழிச்சுவீங்க. ஒண்ணுமே இல்லை, உங்க குழந்தை நல்லா இருப்பாங்க, நல்லாவே இருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் நீங்க பெரிய நிலைமைக்கு உங்க அப்பாவுக்கு பேர் புகழ் தேடி கொடுத்தாலும் உங்க அப்பா உங்களுக்கு கொண்டாடலாம்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சோ அவங்களுடைய நிலை அவ்வளவுதான். அவங்க யாரோட வாழ்க்கையும் யாரும் மாத்த முடியாது. சோ புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை கடந்து போறீங்க அப்படின்னா சூப்பரா இருப்பீங்க. ஒருத்தவங்க வந்து சுக்கிரன் ஆதிக்கத்துல, அதுவும் பாத்தீங்கன்னா ரிஷபத்துல பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் இதுதான். நம்பிக்கை துரோகம், யாரையும் நம்பாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க. வாசலோட வரைக்கும் ஒரு நட்பு இருந்தா நல்லது, வீட்டு வரைக்கும் வராம இருந்தா நல்லது. உங்களுடைய பர்சன்ஸ் யாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ரொம்ப முக்கியமா நீங்க நம்பக்கூடியவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. நீங்க யாரை நம்பி சொல்றீங்களோ அவங்களே உங்களோட வாழ்க்கையில வினையா மாறுவாங்க. உங்களுடைய வலி வேதனை மத்தவங்களுக்கு ஒரு நியூஸ், அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் உங்க வாழ்க்கை சூப்பர். சோ உங்களுடைய கர்மா யார் மூலமா வருது அப்படின்னா, ஒண்ணு அப்பா, ஒண்ணு தொழில், ஒண்ணு குழந்தை,
இன்னொன்னு நம்பிக்கை துரோகம் சார்ந்த பார்ட்னர், அதாவது வேலை செய்யற இடத்துல கூட இருக்கக்கூடிய பார்ட்னரா இருக்கலாம், அல்லது வந்து நம்ம நண்பரா இருக்கலாம். சோ இதுலதான் கர்மாக்கள் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவோம்? கடந்து போவோமா? அனுபவிக்காம முள்ளு இருக்கு, கால்ல செப்பல் போட்டு போயிட்டோம்னா முள்ளு குத்தாது, அவ்வளவுதானே? அது மாதிரி இதை தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை சூப்பரா இருக்கும். உங்களை பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒரு நாள் பத்தாதுங்க, அவ்வளோ இருக்கு, அவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப சாதாரணமா கடந்து போயிட முடியுமா? முடியாது இல்ல. சோ அதனால இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய விஷயம் கொடுக்க தயாரா இருக்கேன். சோ உங்களுக்கு இதை மாதிரி பேசணும் அப்படி இதை மாதிரிலாம் பத்தி சொல்லுங்க மேம் அப்படின்னாலும் சரி, நீங்க அதை கமெண்ட்ல போடலாம். உங்களுக்கு நடந்த அனுபவங்களை பத்தியும் நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். சோ தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.